நீல நிற ஜோதி நமக்குள்ள இருக்கிற ஒவ்வொரு அனுபவத்தையும் நம்ம பகிரப்படுறோம். அது எல்லாருக்கும் கிடைக்கப்படணும் அப்படிங்கிறதுக்காக தான் இதை இந்த பதிவேற்றத்தை ஒவ்வொரு முறையும் நம்ம செய்ய நினைக்கிறோம். நம்ம வகுப்புகள் இல்லாத நாட்கள்ல, வகுப்புகள் சத்சங்கம் இல்லாத நாட்கள்ல நம்ம தனியா ஒரு அறையில இதை பேச வேண்டிய ஒரு சூழல் இருக்கு. இது நிறைய வடிவங்கள்ல நிறைய பேருக்கு நம்மளை பார்க்க வர்றவங்களுக்குள்ள இந்த நம்மளுடைய அனுபவங்கள் அவங்களுக்கு ஒரு பெரிய பயணத்துக்கான ஒரு ரொம்ப உதவியாகவும் ரொம்ப ஒரு பெரிய செயலாகவும் இருக்கிறதுனால தான் தொடர்ச்சியாக பல வேலைகள் இருந்தாலும் பல செயல்கள் இருந்தாலும் இதுக்கான பிரத்யேகமான நேரங்களை அது நம்ம பண்றோம். இதுக்கு முக்கியமா நம்ம யாரையும் திருப்திப்படுத்துறதுக்கோ, எதையோ வளர்க்கறதுக்கோ, எதையோ பெருக்கிறதுக்கோ, எதையோ உருவாக்குறதுக்கோ இல்லை. இதை எப்படி புரிஞ்சுக்கணும், அணுகணும்னா நிறைய பேரால அணுக முடியாது. ஏன் அணுக முடியாதுன்னா, நீங்க நல்ல ஞாபகம் வச்சு பார்த்துக்கங்க. கடவுள் இருக்கிறோன்னு சொல்றவன்ட்ட கடவுள் இல்லைன்னு சொன்னா நீங்க என்ன சொன்னாலும் அவன் கேட்க மாட்டான். கடவுள் இல்லை அப்படிங்கிறவன்ட்ட போய் கடவுள் இருக்கிறாருன்னு சொன்னா அவன் கேட்கவே மாட்டான். ஏன்னா அது அவனுடைய எண்ணம், அவனுடைய தாட்டு. இது மாறணும்னா முற்றிலும் நரம்பு மண்டலங்களாக தியானத்துல இயல்பாக மாறினா மட்டும்தான் உண்மையிலேயே ஒருத்தன் கடவுள் இருக்குன்னு சொல்றான்ல, அது இருக்காங்கிறத நம்பிக்கையெல்லாம் தாண்டி அதை அவன் பார்க்கறதுக்கான ஒரு உணர்வுகளோ வாய்ப்புகளோ அங்க உருவாக்கப்படும். கடவுள் இல்லைன்னு சொல்றான்ல, அவனுக்கு அதே மாதிரிதான். அப்ப இந்த ரெண்டு பர்பஸ்ல இருக்கிறவங்க தான் உலகம் முழுக்க இருக்கிறாங்க. அப்ப கடவுளை பெருசாக எடுத்துக்காம கடவுளை பெருசாக எடுத்துக்கிட்டு இதை நியூட்ரல்ல இருக்கிறவங்க ஒரு 25% இருக்கிறாங்க உலகம் முழுக்க சொல்றேன். அவங்க படித்த பல புத்தகங்களை, அறிவு சார்ந்த புத்தகங்களை ஆய்வு செய்து படிக்கிறது, எல்லா ஞானிகளையும் ஃபாலோ பண்றது, அப்புறம் அவங்களுக்கு ஒரு ஐடியாலஜில இது எல்லாத்தையும் கணக்கு போட்டு அவங்க எழுதுறவங்க. இவங்க எப்படின்னு சொல்லிங்கன்னா, இந்த ரெண்டு செயலுக்குள்ளேயும் இல்லாத ஆட்கள் நடுவுல இருக்கிறாங்க. இந்த 3 பேருமே ஒரு சரியான பாதைக்கு வரணும்னா அவங்க மாற்றம் இருந்தா மட்டும்தான் வர முடியும். அப்ப மாற்றம் வராத போது இந்த பிரபஞ்சத்தை பத்தி ஒரு நாளைக்கு ஆயிரக்கணக்கான பேர் சிந்திச்சுக்கிட்டு இருக்கான். இந்த கோள்களை பத்தி ஆயிரக்கணக்கான பேர் சிந்திச்சுக்கிட்டு இருக்கான். ஒரு சாதாரண ஒரு ஊர்ல இருக்கிற கிராமத்துல இருந்து இங்க பெரிய சிட்டியில இருக்கிற எவ்வளோ பெரிய ஜோசியர்கள், இந்த கிரகத்தை பாக்குறவங்க, கோள்களை பாக்குறவங்க, நிறைய பேர் அந்த கோள்களை கணிச்சு சொல்றவங்களே தான் ஒரு கடவுள் போல நினைக்கிறாங்க. ஆனா கோள்களும் ஒரு மனிதனும் தியானத்துக்குள்ள கோள்களும் ஒருத்தனும் ஒரே செயலா மாறுவாங்கிறது அவங்களுக்கு தெரியாது. சந்திரனை கணிச்சு சொல்றவரே கடவுள்னு நினைக்கிறாரு. இங்க தியானத்துல நாங்க என்ன சொல்றோம்னா சந்திரனாவே மாறணும்னு சொல்றோம். சந்திரனை கணிச்சு சொல்றது கிடையாது. சந்திரன்னா அது எப்படி, அதோட சுழற்சி, அதோட தன்மை, ஒரு நாளாவது ஒரு பொழுதாவது 1 மணி நேரமாவது சந்திரன் மாதிரி வாழணும். சூரியன்னா சூரியன் மாதிரி 1 மணி நேரமாச்சும் வாழ்ந்திருக்கணும். அதுதான் ஞானி, அதுதான் ஞானம், அதுதான் செயல். அப்ப காளினா நீ காளி மாதிரியே அந்த செயல், அந்த அலைவரிசையா இருக்கணும். அதுதான் கடவுள் தன்மைங்கிறது, அதுதான் கடவுள் செயல்ங்கிறது. ராமகிருஷ்ணர் பூசாரி, ஆனா காளியாவே இருந்தார், மாதாவாகவே இருந்தார், கர்த்தராகவே இருந்தார், ராமராகவே இருந்தார், கிருஷ்ணராகவே இருந்தார். ஒரு சாதாரண மனிதனாகவும் நிறைய மனிதர்களுக்கு தெரிஞ்சார் அவர். அப்ப உன்னால அத ஆய்வு செய்யறது, ஒரு எழுத்து வடிவமா பார்க்கறது ரொம்ப கடினம், ரொம்ப ரொம்ப கடினம். கண்ணதாசனுடைய எழுத்துக்களையும் எடுத்துக்குவா, மாணிக்கவாசகனுடைய எழுத்துக்களையும் எடுத்துக்குவா. நான் சவால் விடுறேன், 6 மாதம் மாணிக்கவாசகனுடைய எழுத்தை படிச்சுட்டு தியானம் பண்ணு, கண்ணதாசனுடைய எழுத்தை படிச்சுட்டு 6 மாசம் தியானம் பண்ணு. உன் உடல்ல என்ன பருவ மாற்றம் அடையுதுன்னு மருத்துவ ரீதியாவே நீ சோதிச்சுப்பார். அங்கவே உனக்கு தெரிஞ்சு போயிடும். நீ எழுத்து அறிவுங்கிறது வேற, ஞானங்கிறது வேற. அறிவையே எரிக்கக்கூடிய செயல் தான் ஞானம். அறிவு வச்சுக்கிட்டு நீ ஞானத்தை அறிய முடியாது. நல்ல ஞாபகம் வச்சுக்கணும், அறிவு ஞானத்தை தேடுறதுக்கு உபயோகமா இருக்கும், ஆனா ஞானத்தை அடையறதுக்கு அறிவு உபயோகமா இருக்காது. ஞானம்னு ஒண்ணு வந்தா அங்க அறிவுன்னு ஒண்ணு எரிக்கப்பட்டாகும். நீ அறிவுனாலதான் ஞானத்தையே பெறணும் அப்படிங்கிறது கிடையாது. இங்க இருக்கப்பட்ட மாணிக்கவாசகன் எந்த பள்ளிக்கூடத்துல படித்தான், வரலாறு எங்க இருக்கு? மாணிக்கவாசகன் எந்த கல்லூரியில பட்டப்படிப்பு வாங்கினா, எங்க வரலாறு இருக்கு? அருணகிரிநாதன் எந்த பள்ளிக்கூடத்துல படிச்சான், எந்த கல்லூரியில படிச்சான், எந்த வரலாறு இருக்கு?
திருவண்ணாமலையில இன்னைக்கு இருக்கிற ஒரு 3 நாள் ஆசிரமத்தை வச்சுக்கிட்டு திருவண்ணாமலைக்கு இவங்க தான் ஒரு செயல் வடிவம் மாதிரி இருக்கலாம். இந்த திருவண்ணாமலை அப்படிங்கிற ஒரு செயல் வடிவத்துக்கு வழிகாட்டினவன் அருணகிரிநாதர். அருணகிரிநாதன் ஒருத்தன் இல்லைன்னா திருவண்ணாமலைங்கிற பேரே கிடையாது. அது தெரியாது, நிறைய பேருக்கு தெரியாது. திருவண்ணாமலை, அண்ணாமலையார், நீ அருணாச்சலம் உண்ணாமலைன்னு சொல்றல்ல, அதற்கு முதல் விற்றிட்டவனே அருணகிரிநாதர் தான். அதுவே தெரியாது நிறைய பேருக்கு. திருவண்ணாமலைக்கு நீ வரணும், இங்க ஒரு மலை இருக்கு, இங்க ஒரு கோவில் இருக்கு, இங்க ஒரு செயல் இருக்கு அப்படிங்கிறத காட்டி கொடுத்தவனே வெளி உலகத்துக்கு, மனித குலத்துக்கே காட்டி கொடுத்தவன் அருணகிரிநாதர். அது யாருக்கு தெரியும்? இன்னைக்கு இருக்கிற ஒரு 3 நாள் ஆசிரமத்தை வச்சுக்கிட்டு நீங்க இவங்க தான் வழிகாட்டி இருக்கிறாங்க திருவண்ணாமலைக்கு, திருவண்ணாமலையில இவங்க தான் ரொம்ப இதா இருக்கிறாங்கன்னு கூட நிறைய பேர் நினைக்கலாம். ஆனா அதோட வித்திட்டவன் யார்? அதுக்கு செயல் செய்தவன் யார்? இதை அறிவால போய் அறிய முடியுமா? இது எதால போய் அறிவ? கல்வெட்டுல போய் படித்து அறிவியா? ஓலைச்சோடியில போய் படித்து அறிவியா? இல்ல எதை கொண்டு அறிவத? இல்ல தொல்லியல் துறை கிட்ட போய் நீ ஆராய்ச்சி செய்து இதை போய் அறிவியா? ஆராய்ச்சியா தான் இருக்கும், அறிவு அறிவா தான் இருக்கும். ஆனா அறிவை தாண்டியது ஞானம். அதனாலதான் அறிவு சார்ந்த விஞ்ஞானியோ, அறிவு சார்ந்த மருத்துவரோ, அறிவு சார்ந்த ஒரு எழுத்தாளனோ இறைவனிடம் தோற்று போய் கொண்டே இருக்கிறான். கடவுளிடம் யார் தோற்கிறான்னா அறிவு சார்ந்தவன். அறிவை கொண்டு கடவுளை அறிய முடியாது. அதான் நல்ல ஞாபகம் வச்சுக்கணும். எவ்வளவு பெரிய அறிவை கொண்டு போயும் நீ கணக்குல ஒப்பிடுங்க. இங்க பிரிச்சுவல் சம்பந்தமா, ஞானம் சம்பந்தமா 1,00,000 புத்தகங்கள் இருக்கிறது உலகம் முழுக்க. ஆனா அந்த புத்தகங்கள் இருக்கிற எல்லா தொகுப்பையும் நீங்க எடுத்து பார்த்தோன்னா அறிவு இருக்கு. அறிவு இருந்தால் அங்கு ஞானம் இருக்காது. அறிவுங்கிறது ஒண்ணு ஏற்கப்படும், அதுதான் ஒரு பெரிய செயல். அப்ப முதல்ல அங்க என்ன நடக்கிறதுன்னா, அறிவுள்ள மனிதனுக்கு எமக்கு என்ன நடந்ததுன்னா, எமக்கெல்லாம் பெரிய அறிவு கிடையாது. ஆனா அறிவை கற்றுக்கொள்வதற்காக போராடின, இறைவனை அடையிறதுக்காக போராடல. அறிவு சார்ந்த புலம் சார்ந்த இருக்க மக்கள்களோ, அறிஞர்களோ, வாத்தியார்களோ, டீச்சர்களோ, பெரிய எழுத்தாளர்களோ அவர்களோடு தொடர்பு வைத்துக் கொண்டு அறிவை மேம்படுத்திக் கொள்வதற்காக அலைந்தவன் நான். அறிவு மேம்பட்டால் இந்த ஊரில் இருக்கின்ற எத்தனையோ மாணவர்கள், எத்தனையோ என் உறவினர்கள்லாம் பெரிய பெரிய படித்தவர்கள் இருக்கிறார்கள். அவர்கள் எல்லாம் ஒரு நல்ல செயல்களுக்குள்ளே இருக்கிறார்கள். அப்ப நாமும் அறிவை வளர்த்துக் கொள்ள வேண்டும். சிறு வயதில் நமக்கு கல்வி கிடைக்கவில்லை, அறிவை வளர்த்துக் கொள்வதற்காக அறிவை தேடி அலைந்தவன் நான். அப்ப அறிவை தேடி அலைந்தவனுக்கு அறிவு கற்றவர்களிடம் இருந்து நான் முழுதாக கற்றுக்கொள்ளவில்லை என்றாலும் ஏதோ எனக்கு தெரிந்ததை அவர்களிடம் இருந்து சில விஷயத்தை உள்வாங்கி கொண்டேன். அப்படித்தான் என்னுடைய பிரயாணம் இருக்கும்போது இந்த தியானம் எனக்குள்ளே என்ன நடந்ததுன்னா, எனக்கு ஒரு உபதேசம் கிடைக்கப்பட்டது. அப்ப அந்த உபதேசம் என்ன என்று கேட்டால், அந்த உபதேசம் எனக்குள்ளே நடந்த போது ஒரு தியானமாக அது மலர்ந்தது. அது தியானமாக மாறியது. பெரும் அமைதியும் பெரும் மௌனமும். ஒரு சில மணி நேரங்கள் இந்த தியானங்கள் நடப்பதற்கான வாய்ப்புகள் பல நாள் நடக்கும் போது அதுக்குள் இறை காட்சிகள், இறை செயல்கள், இறை திட்டங்கள், இறை பயணங்கள் எல்லாம் எனக்கு இருந்தாலும் அது என்னக்காக அந்த பணி நடந்தது என்று கேட்டால், நான் கற்று வைத்திருந்த அந்த அறிவை ஏற்பதற்கான பணி நடந்தது. அப்பொழுது அந்த பேர் உபதேசம் என்பது கடவுளாக, சக்தியாக இல்லை, அது ஒரு அணுக்களாக, அது ஒரு அலைவரிசையாக இருந்தது. அந்த அலைவரிசையை இந்த உடலில், இந்த மூளைக்குள் செலுத்தும் போது அங்கிருக்கின்ற மனிதரால் கற்றுக் கொடுக்கப்பட்ட அறிவு, மனிதர்களால் இந்த சுழற்சிக்குள் இருக்கின்ற, இந்த பூலோகத்தில் இருக்கின்ற எந்த மனிதனும், உச்சபட்சத்தில் இந்த நிமிடத்தில் இருக்கிற பல ஆயிரம் கோடி மனிதன், இந்தியாவிலே 140 கோடி பேர், அப்ப உலகம் முழுக்க எத்தனை கோடி பேர் இருப்பான்? அத்தனை மனிதனுடைய அறிவையும் மூளைக்குள் வைத்து இறைவனை அறிய முடியாது. எல்லா அறிவையும் ஒன்றாக திரட்டி நீ இறைவனை அடைந்து விடுவாயா, இறைவனை அறிவாயா என்றால் தோத்துதான் போக. உன் அறிவை பார்த்து படித்து சிலகாய்த்து புலம்பி வியர்ந்து போய் லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான பேர் கைத்தட்டலாம், ஒரு எக்ஸாம்ல பாஸ் பண்ணலாம், கோடிக்கணக்கான ஒரு பெரிய அரசாங்க உத்தியோகத்திலிருந்து நாணயத்தை மீட்டரலாம். ஆனால் உன் அறிவால் பலரையும் நீ வியர்ப்ப வைத்திடலாம், பலரையும் கட்டி போடலாம். ஆனால் இறைவனிடம் ஒரு சுண்டி விரலை கூட அசைக்க முடியாது. இறைவனுடைய ஒரு சிறு செயலை கூட உன் அறிவை வைத்துக் கொண்டு அந்த ஆழம் பார்க்க முடியாது. இறைவனுடைய ஆழத்தை நீ கிட்ட கூட போக முடியாது. அப்போ எனக்குள்ளே ஒரு பேர் உபதேசமும், அந்த உபதேசமே தியானமாக மாறியது.
ஊருக்கு உபதேசம் பண்ணாதே, ஊருக்கு எதுவும் செய்யாதே, உனக்கு உபதேசம், முதலில் உனக்கு தியானம். அதுதான் பயிற்சி காலம். அந்த காலத்தில் எனக்கு உபதேசங்கள் கிடைக்கப்பட்டது. அப்ப கிடைக்கப்பட்ட போது அந்த உபதேசத்துக்குள் எனக்கு அளிக்கப்பட்ட வாய்ப்புகள், அந்த செயல்கள் என்ன என்று கேட்டால், இந்த அறிவுகள் முற்றிலுமாக அழிவதற்கான வாய்ப்புகள் உருவாக்கப்பட்டது. அறிவு என்பது மரணிக்கக்கூடிய பொருள் என்று பொருள். அறிவை என்றோ ஒரு நாள் மதிமயங்கிவிடும். எத்தனையோ நான் பார்த்த வாத்தியார்கள் வயதானதுக்கு அப்புறம் தன்னுடைய சுயத்தையே இழந்து போய் தாயாரு என்று தெரியாத எத்தனையோ பள்ளி ஆசிரியர்களின் வாத்தியார்களை நானே சந்தித்திருக்கிறேன். ஊருக்கே பெரிய உபதேசம் செய்த, ஊருக்கே பெரிய விஷயமாக இருக்கக்கூடிய என் தாத்தா பெரிய பெரிய அரசியல் தலைவர்கள் எல்லாம் சந்தித்தவர். பெரிய விஷயம். அவர் வருகிறார் என்றால் கதர் சட்டை போட்டு வர்றாருன்னு அவருக்குன்னு ஒரு பெரிய பெயர் இருக்கும். அவரே 55 ஆண்டுகளுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா தன்னை யாருன்னே அவருக்கு தெரியவில்லை. அறிவால் ஒரு மனிதன் புலம் வாய்ந்தவன், பெரும் செயல் கொண்டவன், அறிவால் பல மக்களை கட்டி போட்டிருந்தவன். அவன் என்ன ஆனான்? ஒரு பெரிய தலைவர். 75 ஆண்டுகளும் தமிழ்நாட்டுக்குள்ளே கோல் ஊற்றி பெரிய வேலைகளை செய்தார். அதற்கப்புறம் அவர் வீட்டுகளிலே பல நாள் ஓய்வெடுத்தார். அவரையே யார் என்று தெரியவில்லை. அவர்கள் பேர குழந்தைகள் போய் ஒரு பால் எடுத்துட்டு போய் விளையாண்டு தான் யாரு, பேர குழந்தை இன்னாரு பேரு, இவர் யாருன்னு தெரியுதா, அவர் யாருன்னு தெரியுதான்னு அடையாளம் காட்டுது. தமிழுக்கு பெரிய புலவர், தமிழுக்கு பெரிய அறிஞர், தமிழுக்கு பெரிய செயல், இவர் தான் எழுத்தால் பெரிய சிறந்தவர், இவர் சொன்னால் போதும் 3 மணிக்கு எழுந்து எல்லா பத்திரிகையும் படித்து விடுவார், தமிழால் உயர்ந்தவர் என்று சொல்லப்பட்டவர் 75 ஆண்டுகளுக்கு பிறகு 70 ஆண்டுகளுக்கு பிறகு தன்னை யார் என்று தெரியவில்லை. அப்ப எங்கே உங்க அறிவு? எங்கேப்பா உன் அறிவு? என்னை ஒருவர் கேள்வி கேட்கலாம், என்னை ஒருவர் சிந்திச்சு செயல்படுவதற்கு நீ யார் என்று என்னை செய்யலாம். ஆனால் எதால் செய்கிறாய்? ஞானத்தால் என்னை கேள்வி கேட்கிறாயா? ஞானத்தால் என்னை சந்தேகப்படுகிறாய்? அறிவால் சந்தேகப்படுகிறாயா? அறிவு என்பது அழியக்கூடிய பொருள் என்பதை அறியாமலே இந்த உலகம் அறிவு பின்னாலே அழிந்து கொண்டிருப்பதனால்தான் அறிவால் நீ வளர்கிறாய், அறிவால் நீ வாழ்கிறாய், அறிவால் பணம் சம்பாதிக்கிறாய், அறிவால் எல்லாம் நடக்கிறது. ஆனால் அறிவால் இறைவனை அறியாமலே நீ இறந்து போகிறாய். அப்ப எனக்குள்ளே அந்த உபதேசம் என்னவென்றால், மனிதனுடைய அறிவு அழியக்கூடியது, மனிதனுடைய அறிவு என்பது மரணிக்கக்கூடியது. ஒரு மரணிக்கக்கூடிய ஒரு பொருளை வைத்துக் கொண்டு என்னை எப்படி அறிவாய்? எனக்கு பேரே அழிவில்லாதவன், மரணம் இல்லாதவன், பெட்ட வெளியில் இருப்பவன். அப்ப அழிவு இல்லாத ஒரு பொருளை என்னை அறிய வேண்டும் என்றால் எப்படி அறிவாய்? உன்னிடம் இருப்பது என்ன? இந்த அறிவை வைத்துக் கொண்டு என்னை அறிய முடியாது. அப்பொழுது இந்த அறிவை அளிக்கப்பட்டது. அப்ப எனக்குள் உபதேசத்துக்குள் தியானத்துக்குள் எல்லாம் செய்து ஒன்றும் இல்லாத ஒரு தன்மைக்கு மாறும்போது அந்த அலைவரிசை எனக்குள்ளே வந்து ஒரு பெரிய வியப்பையும் பெரிய ஆச்சரியத்தையும் ஏற்படுத்தும் போது அப்ப அதுக்குள்ள இருக்கின்ற தன்மை பெரும் செயலாக மாறப்படுகிறது. எப்படி மாறப்படுகிறது? நான் என்ன பறக்கும் தன்மை கொண்டவனா? நான் ஆகாயத்தில் பறந்து கொண்டிருக்கிறேனா? சூரியனுக்குள்ளே இருக்கின்ற செயல்களை நான் பேசுகிறேன், சந்திரனுக்குள்ளே இருக்கின்ற செயல்களை நான் பேசுகிறேன், செவ்வாய் கோள்களுக்குள்ளே இருக்கின்ற செயல்களை நான் பேசுகிறேன். விஞ்ஞானி போல நூற்றுக்கணக்கான ஆயிரக்கணக்கான அறைகளில் பார்த்தீர்கள் என்றால் 10,000க்கும் மேற்பட்ட புத்தகத்தை அடுக்கி வைத்திருக்கிறார்கள். நீங்கள் ஒரு வழக்கறிஞர் அலுவலகத்துக்கு போங்கள், ஒரு பெரிய ஜட்ஜோட அலுவலகத்துக்கு போங்கள், பெரிய சீஃப் செக்ரட்டரியோட அலுவலகத்துக்கு போங்கள், பெரிய வாத்தியாருடைய அலுவலகத்துக்கு போங்கள், பெரிய விஞ்ஞானியோட அலுவலகத்துக்கு போங்கள். அவர்கள் அறைகளில் முழுக்க புத்தகங்களாக அடுக்கப்பட்டிருக்கும். என் வீட்டில் எந்த புத்தகங்கள் அடுக்கப்பட்டிருக்கிறது? எந்த அறையிலிருந்து நான் குறிப்பிடுகிறேன்? சந்திர மண்டலத்தை பற்றி எழுதிய ஒரு அறிஞனுடைய புத்தகத்தை எடுத்து வாசிக்கப்படுகிறானா? சூரிய மண்டலத்தை பற்றி எழுதப்பட்டிருக்கின்ற ஒரு அறிஞனுடைய வாசகத்தை பற்றி நான் எழுதப்படுகிறேனா? இல்ல இந்த கோள்களை பற்றியும் ஆய்வு செய்து கொண்டிருக்கின்ற ஒட்டுமொத்தமான பேசுக்காக ஆராய்ச்சி நடத்தி கொண்டிருக்கிற பல விஞ்ஞானிகளோடு உட்கார்ந்து நான் கலந்துரையாடல் செய்து கொண்டிருக்கிறேனா? ஆய்வு செய்து கொண்டிருக்கிறேனா? இல்லை. அப்பொழுது எனக்கு நிகழ்ந்த செயல் என்ன? எனக்கு நடந்த நிகழ்வுகள் என்ன? நான் ஒரு சாதாரண மனிதனாக மனித தோற்றத்துக்குள் பூலோகத்தில் பூமியில் எங்கோ ஒரு கிராமத்தில் பிறந்து ஒரு நகரத்துக்குள் வசித்துக் கொண்டிருக்கிற எமக்கு எந்த எக்யூப்மெண்ட்டும் இல்லாமல், எந்த முன் செயலும் இல்லாமல், எந்த செயல்பாடுகளும் இல்லாத ஒருவன்
ஒரு தனிமையில் அமர்ந்திருக்கும் தியானத்தில் இருப்பவனுக்கு சந்திரனை பற்றி சூரியனை பற்றி தெரிவதற்கு வாய்ப்பு எப்படி வழங்கப்படுகிறது? அந்த அலைவரிசை, அந்த அணுக்கள், சூரியனோடு இருக்கக்கூடிய அந்த கதிர்வீச்சில் இருக்கும் அணுக்கள் என் தியானத்துக்குள் எனக்குள் வந்து ஊடுருவியாட்டு எனக்குள்ளே ஐக்கியமாகிறது. சந்திரனுக்குள்ளே இருக்கின்ற செயல் எனக்குள்ளே ஐக்கியமாகிறது. செவ்வாய்க்குள்ளே இருக்கிற செயல் எனக்குள்ளே ஐக்கியமாகிறது. நல்ல ஞாபகத்து வைத்துக் கொள்ளுங்கள். உயிர்த்துளி என்பது, சிறு கதிர்வீச்சு என்பது, அதற்கு பேசும் திறனோ ஒளி திறனோ எல்லா திறனும் இருக்கிறது. இல்லாமல் ஒரு மனிதனுக்குள்ளே நீங்கள் உங்கள் ஆய்வுகளே உடன் எப்படி இந்த வார்த்தை வருகிறது, எப்படி இந்த சவுண்ட் எப்படி உச்சரிக்கிறோம், இந்த வார்த்தை எப்படி பிறக்கிறது, இந்த உடலுக்குள்ளே உயிர் எப்படி இருக்கிறது என்பதை இன்ன வரைக்கும் மருத்துவரால் கண்டறிகிறது கடினம் என்று சொல்கிறார்கள். அதே மாதிரி இந்த பீனியல் முன்னாடி மேல இருக்கிற தலைப்பட அந்த பீனியலை பற்றி அவர்களுக்கு அறிவதற்குள்ளே பெரிய குழப்பங்களும் பெரிய செயல்களும் இருக்கிறதாக கூறுகிறார். இந்த உடலுக்குள்ளே பல்வேறுபட்ட நீங்கள் ஆராய்ச்சிகளும் செயல்களும் செய்திருந்தாலும் இந்த உடலுக்குள்ளே இருக்கின்ற நுட்பமாக உயிர் துளிகளாக இருக்கக்கூடிய செயல் வடிவத்திலிருந்து இன்னும் நிறைய செயல் வடிவத்தை உருவாக்குறதுக்கு முடியாததுக்கு காரணம் அறிவு கொண்டு அங்கு செய்ய முடியாது. அறிவால் செய்தால் அவள் அறிந்துதான் போவார்கள். ஞானிகளை பற்றி அறிஞர்களுக்கு புரிதல் இல்லாமல் இருப்பதற்கு காரணம் ஞானியை அறிவதற்கு அறிவு தேவைப்படாது. அழியுகின்ற ஒரு எந்த சூழல்லையும் அதை அறியப்பட வேண்டும் என்றால் அவன் தன்னையே மறந்த ஒரு நிலைக்குள்ள மாறி தன்னை அறிந்து கொள்வதற்கான வாய்ப்பை உருவாக்குறான். அப்ப வெகு சில மனிதன் இந்த விஷயத்தை அறிந்து கொள்ள வாய்ப்புகளை முயற்சிக்கிறான். இப்ப அந்த பேஸ்ல இருக்கிற வெட்ட வெளியில இருக்கிற எத்தனையோ உயிர் துளிகள் இங்கே வந்து ஐக்கியமாகிறார். இப்ப இங்க ஐக்கியமாகும் போது அங்க இருக்கின்ற பேர் அண்டத்தில் இருக்கின்ற ரகசியங்களும் அண்டத்தில் நடக்கின்ற நிகழ்வுகளையும் எமக்கு துல்லியமாக அதோடைய செயல் வடிவத்தில் அது வந்து உள்ளே வந்து அதுவாக மாறிவிட்டது. ஒரு சூரியனிலிருந்து சில கதிர்வீச்சுகள் இங்கே வந்தால் அந்த சூரியனுடைய கதிர்வீச்சுகளால் தான் இது இருக்கும். அது வேறு கதிர்வீச்சுகளாக இருக்காது. எத்தனையோ 1000 மைலுக்கு அப்பாற்பட்டு இருக்கிற சூரியனை இங்கு தரையிலிருந்து பார்த்தா ஏதோ பக்கத்தில் நம் அருகாமையில் சூரியன் நிற்பது போலவும் அந்த கண் கூசி நமக்கு ஒரு நிமிடத்துக்கு மேல் அதை பார்க்க முடியாத ஒரு சூழல்கள் உருவாகிறது. அதே போலதான் அங்கு பேசிலிருந்து வெட்ட வெளியிலிருந்து சில அணுத்துவல்கள் அந்த தியானத்தில் வடிவத்தில் கிடைக்கப்படுகிறது. அது கிடைப்பது ரொம்ப அரிது. அது கிடைத்து அது உள்ளே ஐக்கியமாகும் போது அது அதுவாகத்தான் இருக்கிறது. அப்ப சூரியனுடைய கதிர்வீச்சுகள் அதிகமாக கிடைக்கப்படுகின்ற போது எமக்குள்ளே என்ன நிகழ்ந்தது என்றால் நீர் தத்துவமாக இருக்கக்கூடிய உடலில் இருக்கின்ற தன்மைகள் எல்லாத்தையும் அது நீராவி தன்மைக்குள்ள மாற்றி ஒரு பெரிய வடிவத்தை உருவாக்குகிறது. அப்பொழுது அந்த சூரியனுடைய செயல்பாடுகள் எப்படி இருக்கிறதோ அதே போல அந்த செயல்பாடுகளை மாற்றுகிறது. அப்ப பேஸ்ல இருக்கிற விண்வெளியில அங்க இருக்கிற ஒட்டுமொத்தமான அங்க நிகழ்கின்ற செயல்களை அதுவே அங்க வாழ்ந்ததுதான். அது அதை கூறுகிறது, அதை பற்றி அது விளக்குகிறது, அதை பற்றி அது செயல் வடிவம் செய்கிறது. இதை பெரிய செயல், இது ஒரு ஆச்சரியத்துக்குரிய செயல். இது சாதாரணமா நிகழாது, சாதாரணமா நிகழல. இதுக்கான பெரும் இந்த உடல் பல்வேறுபட்ட செயல்கள், பல்வேறுபட்ட வடிவம். ஒரு மனிதன் கோமாவில் கடந்தான், 20 ஆண்டுகள் கடந்தான். ஒரு நாள் திடீர்னு விழித்து வெளியில வந்து விட்டான். பயங்கரமாக பேசுகிறான். ஒரே எல்லாரும் ஆச்சரியப்படுறாங்க, கைத்தட்டுறாங்க, கொண்டாடுறாங்க, அவரை பார்க்க ஓடுகிறார்கள். ஆனால் ஒரே ஒருத்தர் அழுது கொண்டிருந்தார். ஏன் அழுகிறீர்கள் என்று அவர்கிட்ட போய் கேட்டபோது அவர் சொன்னார், 20 ஆண்டுகளாக அவர் கோமாவில் இருந்தபோது ஒரு நாய் கூட வந்து அவரை பார்க்கல. அப்ப 20 ஆண்டுகளாக அவர் செத்தாரா பிழைத்தாரா என்று தெரியவில்லை. நான் ஒரு மருத்துவராக இருந்து எல்லோரும் அவர்கள் குடும்பம் கூட கைவிட்டுட்டாங்க. நான் அவருக்கு ஒரு சேவை செஞ்சுக்கிட்டு இருந்தேன். இன்னைக்கு வந்து இத்தனை பேர் அவரை வாரி அணைத்து தூக்கி கொண்டு போய் அவரை கடவுளாக கும்பிட்டு கொண்டு இருக்கிறார்கள். இது என்ன வேடிக்கை என்று அவர் அழுது கொண்டிருந்தார். அதே போலதாப்பா ஒரு ஞானி வெளியில இருக்கிற புத்தகம், இந்த காணொலியை மட்டும் நீ வச்சுக்கிட்டு எங்களை நீங்க பாக்குறீங்க, ஒரு விஷயம் பேசுறீங்க, எங்களோட பயணிக்கிறீங்க. இந்த காணொலி எல்லாம் வர்றதுக்கு முன்னாடி எத்தனை இடங்களில் நாங்கள் கோமாவில் இருந்திருப்போம், எத்தனை இடங்கள் இந்த தியானத்தில் ஒரு சாதாரண சூரியனை இங்க இருந்து பார்க்கறதுக்கு கண்ணால பார்க்கவே முடியல. அதிலிருந்து ஒரு கதிர்வீச்சு, ஒரு உயிர் துளி வந்து உடல்ல அட்டாச் ஆகுதுன்னா இந்த உடல் என்ன பதப்பதைக்கும், இந்த உடல் என்னென்ன செயல் செய்யும், இந்த உடல் என்னென்ன தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கோம்.
இந்த உடல் முற்றிலுமாக மாறுபட்ட நிலைக்கு மாறும்போது நாம் என்ன வேதனைகளை அனுபவித்திருப்போம், என்ன சூழல்கள் நடந்திருக்கும் ஒரு உடலுக்குள்ள, அது தெரியுமா? அது தெரியாது, அது தெரியாது. அப்ப வெளிப்படும் போது வெளியிலே இருக்கின்ற செயல், ஒரு மலர்ந்ததுக்கு அப்புறம் பார்க்கறது வேற, அது மலர்வதற்கு முன்னாடி இருக்கிற செயல் யாருக்கு தெரியும்? என்ன தெரியும்? உன் அறிவை வைத்து என்னை எப்படி நீ ஆய்வு செய்வாய்? என்ன ஆய்வு செய்வாய்? பிறந்ததிலிருந்து நீ இன்ன வரைக்கும் சூரியனை பற்றி உனக்கு என்ன ஆய்வு இருக்கு? செவுத்துல வரையப்பட்டிருக்கிற சூரியனை பற்றி உனக்கு ஆய்வு இருக்கலாம். இந்த சூரியனை பற்றி நீ எத்தனை விஞ்ஞானிகளா இருந்தாலும் எத்தனை விஷயங்களை கண்டுபிடித்து வைத்துட்டு போ, 15 ஆண்டுகள் 20 ஆண்டுகள் 50 ஆண்டுகள் கழித்து இன்னொருத்தன் வந்து நீ கண்டுபிடிச்சதுல பிழை இருக்குன்னு சொல்லி அதுல ஒரு மார்க் பண்ணி அதை ஒண்ணு கண்டுபிடிப்பான். அதுவும் சரியில்லை, அதுவும் சரியில்லை, அதுவும் சரியில்லைன்னு அதையும் தாண்டி அதையும் தாண்டி ஒன்று போய்கிட்டே இருக்கும். காரணம், அறிவு கொண்டு எதையும் அறிந்து விட முடியாது, தெளிந்து விட முடியாது. அதனாலதான் ஞானிகள் என்பது விசித்திரமானவர்கள், புரியாத புதிர். அதை கண்டறிவது, அதுக்குள்ளே இருப்பது என்பது ரொம்ப. பெத்த தாயால் என்னை அறிய முடியாது. என் தாய் இருக்கா பத்தியா, அவளால் என்னை அறிய முடியாது. என் மனைவி இருக்கா பத்தியா, அவளால் என்னை அறிய முடியாது. எனக்கு பிறந்தான் அல்ல மகன், அவனால் என்னை அறிய முடியாது. என் ரத்த சொந்தமாக இருக்கிற எவ்வளோ சொந்தங்கள் இருக்கிறான், அவனால் என்னை அறிய முடியாது. என் வாத்தியார் இருக்கார், அவரால் என்னை அறிய முடியாது. ஏன் என்று கேட்டால், நான் அறிய வேண்டும் என்றால் அதற்கு பல செயல்கள் இருக்கிறது. அதற்கு முதலில் என்னை அறிய வேண்டும் என்றால் இந்த உயிர் துளிகளாக இருக்கக்கூடிய அதோடைய செயல் வடிவத்துக்குள் மாறினால் மட்டும்தான் அதற்கு வாய்ப்பு இருக்கிறது. நீங்க உங்களுடைய கூத்துப்படி ஒரு பைலட் ஆகணும்னா அதற்கான படிப்பு, அதற்கான பயிற்சி, அதற்கான விஷயம் இருக்கணும். அதே மாதிரி ஒரு ஞானி ஆகணும்னா ஞானியா ஆயிட முடியுமா? ஒரு 4 ஓசோவோட புத்தகத்தையும் டிட்டு கிருஷ்ணமூர்த்தி புத்தகத்தை 4 படிச்சு விட்டு, ஒரு 10 பயிற்சிகளை பண்ணி விட்டு, எங்கேயோ ஒரு செயல்கள்ல 4 காணொலியை கேட்டு விட்டு, உங்களுக்கு ஏதோ ஒரு தியானத்துல 2 நரம்பு விழிச்சோன்னா நீங்க பெரிய கருத்து கணிப்பு ஆய்வுகள் நடத்தக்கூடிய ஆளா மாறிடுவீங்களா? உங்களுக்கு என்ன தெரியும்? நான் இன்ன வரைக்கும் சவால் விட்டு சொல்றேன், இந்த விஞ்ஞானத்தையும் உங்களையும் சேர்த்தேன். 24 மணி நேரமே கிடையாது, 20 மணி நேரம் தான் உலகம், தெரியுமா? இதை ப்ரூவ் பண்ணா நீங்க எல்லாரும் ஆய்வு பண்ண, நீ ஒட்டுமொத்தமா இந்த உலகமே தானே ஃபாலோ பண்ற. 24 மணி நேரம் நான் சொல்றேன், சவாலா சொல்றேன், 20 மணி நேரம் தான் இந்த உலகம். இந்த உலகத்தோட சுழற்சி 20 மணி நேரம் தான். 10 மணி நேரம் பகல், இரவு 10 மணி நேரம் தான். இதான் எங்களுடைய செயல், நான் பார்க்கிற செயல். இதுவே உன்னால் அறிய முடியாது. நீ அறிய ட்ரை பண்ணி செத்து போயிடுவ. அறிய ட்ரை பண்ணிக்கிட்டே இருப்ப, செத்து போயிடுவ. ஏன்னா நீ அறிவை வைத்து அறிய ட்ரை பண்ற. தான் என்ற அங்க ஒண்ணு வருது உனக்கு, எனக்கு ஒண்ணு தெரியும், நான் வந்து கண்டுபிடிப்பேன். எதை போய் என்ன பார்ப்ப? பல புத்தகங்களை போய் எடுத்து புத்தகத்துக்குள்ளே நீ எதை எத்தனை முறை படிச்சாலும் அதை தாண்டி ஒண்ணு இருக்கு, அது தாண்டி ஒண்ணு இருக்கு. அதுதான் ஒரு செயல், அதுதான் ஒரு புரியாது. அதனாலதான் வந்து ஒரு ஞானிகளை பற்றி புரியவே புரியாது. இன்ன வரைக்கும் வடலூர்ல இருக்கிற ராமலிங்க சுவாமிகளை எப்படி மறைஞ்சு போனார்னு எவனுக்கு என்ன புரிதல் இருக்கும்? என்ன எப்படி வச்சு கண்டுபிடிப்ப? எப்படி நீ உன்னால சொல்ல முடியுமா? அவர் ராமலிங்க சுவாமிகளை பின்பற்றவர்கள் நம்பிக்கையோடு, சுவாமி வெட்ட வெளியில் மறைந்து போனால் அவர் கரைந்து விட்டார், அவர் ஜோதியா இருக்கிறார். ஒரு நார்மலான மனிதனால உன்னுடைய ஐடியாலஜி வச்சு நீ என்ன பண்ணுவ? எப்படி அது புரிதலை ஏற்படுத்துவ? என்ன உனக்கு ஒரு ஐடியாலஜி வரும்? நீ பல ஆய்வுகள் பண்ணி பார்த்தது, இப்படி இருக்குமா நீ கணக்கு தான் போடலாம். ஆனா அங்கு அந்த ஒரிஜினலை நீ செய்ய முடியாது. அப்ப ஒன்ன மாதிரி ராமலிங்க சாமி இருந்திருந்தாருன்னா, தான் யாரு, நான் எப்படி மறைஞ்சேன் அப்படிங்கன்னு ஒன்ன மாதிரி இருந்தாருன்னா அவர் காட்டி கொடுப்ப நினைப்பாரு. அவர் ஒன்ன மாதிரி இல்ல, அவர் பேர் அண்டத்துல இருக்கிற ஒரு அணுக்களாக இருக்கிறதுனால அவராவே இருக்கிறாரு. என்னை காட்ட வேண்டிய அவசியம் இல்ல, முடிந்தால் அறி அப்படிங்கிறது தான் அவரோட செயல். அப்ப ஒரு மனிதன் தன்னை முன்னிறுத்துவான், தன்னை இருப்ப காட்டிக்குவான், தான் அறிவாளின்னு காட்டிக்குவான், தன்னை ப்ரூவ் பண்ணுவான், தன்னை ப்ரூவ் பண்றதுக்கு போராடுவான். எனக்கு ஒண்ணு தெரிஞ்சிருக்குன்னு சொல்லிக்கிட்டே இருப்பான். ஆனால் ஒரு ஞானியர் எல்லா சூழலையும் தன்னுடைய முழு செச்சரை காட்டவே மாட்டான். காட்ட வேண்டிய அவசியம் தேவைப்படாது, அதுக்கான சூழலே கிடையாது. நீ என்ன வேணாலும் கால்குலேட் பண்ணிக்க, நீ எப்படி வேணாலும் பேசு, என்ன வேணாலும் செய், ஆனால் என்னை அறிய முடியாது. இந்த உலகத்துல எத்தனையோ பேர், மாணிக்க வாசகன் வான் கலந்தான்னா
உங்க ஆராய்ச்சியில மாணிக்க வாசகன் ஒருத்தன் பிறந்தானா, அவன் வான் கலந்தானா, இந்த திருவாசகன் எப்படி உருவானுச்சுன்னு எவன் சொல்லுவான்? சொல்லு. நீ பெரிய அறிவாளி தானே, லெஜண்ட் தானே, சொல்லு, ஆய்வு பண்ணு, இதுக்கு ஒரு சமிட் பண்ணு, ஒரு கட்டுரை சமிட் பண்ணு. ராமலிங்க சுவாமி உண்மையிலே சித்திவளகத்தில் மறைந்தாரா? என்ன செய்தார்? அது உன்னால உன் அறிவை வச்சு நீ கண்டுபிடிச்சு சொல்லு. இந்த விஞ்ஞானம் இந்த உலகம் முழுக்க இருக்கிற அத்தனை பேரும் தேடுறல, இறைவனை தேடுறல, இறைவனே இல்லைங்கிறல. உன்னால சொல்ல முடியுமா? உன்னால அறிய முடியுமா? முடியாது. நீயே 60 வயசுக்கு அப்புறம் 55 வயசுக்கு அப்புறம் நடப்பணம் ஆகி போடுவ. உன்னை பார்த்துக்கிறதுக்கே 2 பேர் உனக்கு இது பண்ணணும், சேவை செய்யணும். நீ எதை போய் அறிவாய்? எந்த செயலை போய் நீ அறிவாய்? இப்ப நீங்க இதெல்லாம் புரிஞ்சு செயல்படணும். ஒரு தியானம் என்பதோ ஒரு வெட்டவெளி தன்மை என்பதோ இந்த உலகத்தில் அறிய முடியாத பல விஷயங்கள் இருக்கிறது. இதெல்லாம் நீங்க நினைச்சுக்கிட்டு இருக்கிறாங்க, இந்தியாவில் நினைச்சுக்கிட்டு இருக்காங்க, தமிழ்நாட்டில் நினைச்சுக்கிட்டு இருக்காங்க. ஒரு 50-60 பேர் தியானத்துக்குள்ளேயோ ஒரு 100கணக்கான பேர் ஞானிகள் அவங்கவுங்க ஒரு செட்டர்ல வாழ்ந்துட்டு சில புத்தகங்களை கொடுத்துட்டு சில தியானத்தை கொடுத்துட்டு போயிருக்காங்க. இதெல்லாம் அவங்க அதெல்லாம் படிச்சு வச்சுக்கிட்டு அந்த தியானத்தெல்லாம் படிச்சு வச்சுட்டு ரொம்ப உயர்ந்ததாகவும் நமக்கு ஒன்று தெரிவதாக அவங்க நினைச்சுக்கிட்டே இருக்கிறாங்க. அதெல்லாம் நீங்க இன்னொரு விஷயம் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இதெல்லாம் இல்லை அப்படிங்கிறத இதெல்லாம் தாண்டின விஷயம் இருக்கு, ரொம்ப தாண்டின விஷயம். எனக்கு காட்டப்பட்ட வரைக்கும் அந்த எல்லை வரைக்கும் தான் நான் பேசுறேன். எல்லையை தாண்டி இன்னும் இருக்கு அப்படின்னு நான் சொல்றேன். எனக்கு காட்டப்படுற எல்லை வரைக்கும் தான் நான் பார்த்த எல்லைய சொல்றேன், விவாதிக்கிறேன், அதை பத்தி கருத்து சொல்றேன். இன்னும் நான் பார்க்காத எல்லைகள் நிறைய இருக்கு, தூரங்கள் நிறைய இருக்கு, விஷயங்கள் நிறைய இருக்கு. அது என்னைக்கு காட்டப்படும் போது அது அடுத்தடுத்த செக்ஷன்ல வெளிப்பட்டுக்கிட்டே இருக்கு. என்னுடைய அத்தனை உரைகள்லையும் அத்தனை செயல்பாடுகள்லையும் பார்த்தீங்கன்னா என்னுடைய அனுபவங்கள் அது மலர 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 ஏற்படுகிற ஒரு செயல் வடிவம். நான் ஒரு சாதாரண தாமரை மலர் எப்படி மலரும்? ஒரு நீரால் தான் தாமரை மலருக்கான ஒரு செயல் வடிவம் கிடைக்கப்படுகிறது. அப்ப அந்த நீரும் அந்த சூரியனுடைய தன்மையிலே அந்த தாமரை மலர் மலரப்படுது. அப்ப இந்த தியானத்துக்குள்ளே அங்க என்ன நிகழ்கிறது என்றால் அந்த நீராவி தத்துவத்தில் அந்த சூரியன் அந்த தாமரை மலருக்குள் இருக்கின்ற நீரை உறிந்து விடுகிறது, அது ஆவியாக ஆகிவிடுகிறது. அப்ப ஆவியாக ஆகப்பட்டது அந்த தாமரை என்ன ஆகிறது என்றால் சந்திரனை, நீர் என்பது சந்திரன் உரியப்பட்டதுக்கு அப்புறம் அந்த தாமரை சூரியனாக மாறி போகுது. அப்ப சூரியன் என்பது நெருப்பு தன்மை கொண்டது. அந்த நெருப்பாக இருப்பதற்கு அந்த மலர் உதிர்வதில்லை, அந்த மலர் அப்படியே இருக்கிறது. ஏன் என்று கேட்டால் அது சூரியனாக இருக்கிறது. ஒரு தாமரையே நீங்கள் சூரியனாக பாருங்கள், அப்ப தெரிந்துவிடும். அப்ப தாமரை வாடுகிறது, அது தலை சுணங்குகிறது, அது உதிர்கிறது. காரணம், நீர் நெருப்பும் சேர்ந்து இருந்தால் இது போன்ற நடந்துவிடும். அங்கு நீராவி தத்துவத்தில் நீர் உரியும் போது வெறும் சூரியனாக இருக்கும் போது அதற்கு மரணம் இல்லை. அப்போ ஒரு மனிதனாக இருக்கப்படுகிறவனுக்கு உடலுக்குள் நீரும் நெருப்பும் இருக்கிறது. நீராவி தத்துவத்தில் என்னைக்கு உன் உடலில் இருக்கின்ற நீர் வெளியே அந்த ஆவியாக மாறப்படுகிறதோ அப்பொழுது நீயே நெருப்பாக மாறுவாய் என்பதுதான் உண்மை தத்துவம். இந்த தத்துவத்தை தெரிந்து கொள்ள வேண்டும். இதற்கு தத்துவமாக இது சொல்வதல்ல, இது தியானம். இதெல்லாம் கனவுல கூட நீ என்ன கனவுல கண்டா கூட இது மாதிரி ஒரு செயல் நிகழுமா அப்படிங்கிறத பார்த்துக்கணும். இந்த காலத்துல இது மாதிரி எல்லாம் நிகழ்த்த முடியுமா அப்படிங்கறத பார்த்துக்கணும். எமக்குள்ள நிகழ்கிற தியானம் என்பது ஒரு சாதாரண தியானம் அல்ல. அந்த நிகழ்த்துறது ரொம்ப கடினம். அது நான் நிகழ்த்தல, அது வெட்டவெளியால் நிகழ்த்தப்படுகிறது, இந்த பிரபஞ்சத்தால் நிகழ்த்தப்படுகிறது. நம்மளுடைய அனுபவத்தை மக்களிடம் கொடுக்க வேண்டிய காரணம் எது என்று கேட்டால், எனக்குள்ளே உபதேசங்கள் இறைவனால் கொடுக்கப்பட்டு எனக்குள்ளே உபதேசம் முடிந்த உடனே அப்ப என்ன ஆகிவிட்டதுன்னா, உனக்கு உபதேசம் கொடுத்துட்டேன், அப்போ உபதேசம் நிறைந்து வழிகிறது. அந்த உபதேசத்தை நீ என்ன பண்ண போற? நீ நிறைந்துட்ட. இப்ப பாத்திரத்தில் தண்ணி வழிஞ்சு ஓடுது. அந்த பாத்திரத்தில் இருக்கும் தண்ணியை உன்னை நாடி வருவோருக்கு முன்பு கொடு. அப்போ உனக்குள் உபதேசம் முடிந்ததற்கு பின்னால் தான் ஊருக்கு உபதேசம் பண்ண வரணும். அது ஊருக்கு உபதேசம் பண்ண வர்றது விளம்பரத்தாலேயோ இல்ல கேது தசை ராகு தசையாலேயோ ஆன்மீக பரப்பளவு கிடையாது. பிரபஞ்சத்தால் வரணும். பிரபஞ்சமே நீ செல்லு,
இதை கொடு, இது உன்னுடைய பொருள் அல்ல, நான் கொடுத்தேன்ல ஒரு பொருள், அந்த பொருள் உனக்கு போதுமான அளவுக்கு நொம்பிருச்சுல்ல, அந்த பொருளை ஏன் கொடுத்தனா, நீ தற்காலிகத்துக்கு பூமியில் இருக்கிறாய், அந்த பூமியில் இருந்து உனக்கு நான் எதை பொருளை கொடுத்தனோ உன்னை நாடி நிறைய பேர் வருவாங்க, வர்றவங்களுக்கு அவர்களுக்கு கண்டறிந்து யாராருக்கு எதை கொடுக்கணுமோ கொடு. இதுதான் விஷயம். அப்ப இதுல எங்களுடைய ரோல் இங்க இருக்கு. அறிவு என்று ஒன்று இருந்திருந்தா நான் என்ன செஞ்சிருப்பேன், ஒரு பொருள் கிடைச்சிச்சுன்னா அது என்னுடைய பொருள் அப்படின்னு சொல்லி, இது என் மனைவி, இது என் குழந்தை, இது என் வீடு, இது என் சொத்து, இது என் பணம், இது என் புத்தகம் அப்படின்னு சொல்றேன்ல, அந்த மாதிரி அறிவுன்னு ஒண்ணு இருந்தா, அறிவை கொளுத்துனா அது என்னுடையது இல்லை. ஏன்னா அறிவு உன் தாயால், தகப்பனால், வாத்தியாரால், இங்க இருக்கிற செயலால் கற்றுக் கொடுக்கப்பட்டது. ஆனால் அறிவையும் அழித்து இப்ப நான் பேசுறது இதெல்லாம் இங்க உள்ள மனிதர்களால் எனக்கு கற்பிக்கப்பட்டது அல்ல, மனிதர்கள் கொடுக்கல, மேல இருந்து பேஸ்ல இருந்து வெட்ட வெளியிலிருந்து கிடைக்கப்பட்டது. அப்ப அவன் கொடுத்தது அவன் என்ன சொல்றான்னா, நான் கொடுத்ததை நீ அனுபவிக்கிறதுக்கு இல்ல, ஊர் அனுபவிக்கிறதுக்கு, அதுல யார் அனுபவிக்கப்படணுமோ அவங்களுக்கு கொடு, இது என்னுடைய பொருள், உன்னுடைய பொருள் அல்ல. இந்த பொருளை தாங்கி செய்யக்கூடிய, பொருளை தாங்கி போகக்கூடிய ஒரு செயல்தான் நீ பாலைவனத்துக்குள்ளே ஒரு மலர் மலர்ந்திருக்கிறது மாதிரி நீ ஒரு செயல். பாலைவனத்துக்குள்ளே ஒரு மலர் மலருமா? இப்போ பாலைவனத்துக்குள்ளே ஒரு வெட்டவெளி ஒரு மலரை மலர வைக்கிறது. என் வாழ்க்கை, என்னுடைய பயணம், என்னுடைய அனுபவம், பாலைவனத்திலே நான் மலர்ந்தவன். இதுதான் என்னுடைய பணி, இதுதான் என்னுடைய செயல். என்னை அவ்வளோ சாமானியமா அறியறது ரொம்ப கடினம். என்னை பார்க்கறதுக்கு சிறு பொருளா தெரியும், அது சிறு பொருள் இன்னும் சிறு பொருளா தெரியும், இன்னும் சிறு பொருளா தெரியும், இன்னும் சிறு பொருளா தெரியும். அது என்ன என்று உன்னால் அறிய வேண்டும் என்றால் நீயாக இருந்தால் அது அறிவதற்கான வாய்ப்பு உருவாக்கப்படும். அங்கு உன் அறிவை பயன்படுத்தினார் என்றால் நீ என்ன என்றால் என்னையும் அறிய முடியாது, உன்னையும் அறிய முடியாது. உன் அறிவை மட்டுமே அறிய முடியும். உன் அறிவை வைத்துக் கொண்டு நீ படித்ததையும் உன்னுடைய கால்குலேஷனிலே நீ வச்சு கால்குலேட் பண்ணிக்கிட்டு நீ வாழ்ந்து கொண்டே போவாய். இந்த உலகத்தில் நிறைய பேர் சில பேர் விமர்சனம் பண்றவங்களுக்கெல்லாம் ஒரு கருத்து சொல்லணும்னு நினைக்கிறேன். நீ அறிவால் விமர்சிக்கிறாய் என்பதை மறந்து விடாதே. நீயும் அழியக்கூடியவன், உன் அறிவும் அழியக்கூடியது. தைரியம் இருந்தால் ஞானத்தால் என்னை விமர்சனம் பண்ணு, என்னை எதிர்கொள். நீ உண்மையிலேயே ஞானத்தால் என்னை எதிர்கொள், அறிவால் எதிர்கொள்ளாதே. அழியும் பொருளை வைத்து என்னை எதிர்கொள்ளாதே. உன் ஞானத்தால், ஞானம் இருந்தால் இந்த ஞானத்தால் என்னை எதிர்கொள். அதுதான் செயல். ஞானம் என்ற வார்த்தையை கூட உன்னால் பயன்படுத்த முடியுமா என்பதை நீ தெரிந்து கொள், நீ அறிந்து கொள். உனக்கு தெரியாது. நீ படுத்திருக்கிற பெட்ரூம், நீ சாப்பிட்ற தட்டு, நீ சோறு திங்கிறது, உன்னுடைய மனைவி, குழந்தை எல்லாரும், நான் சாப்பிடுவது எதுவும், நான் பயன்படுத்துகிற பொருள் எதுவும் என்னது இல்லை, வெட்ட வெளியால் கொடுக்கப்பட்டது. நான் வசிக்கிற வீடு, நான் சாப்பிடுகிற சாப்பாடு, நான் பயணிக்கிறது, நான் போட்டிருக்கிற உடை எதுவும் என்னுடையது அல்ல, வெட்ட வெளியால் கிடைக்கப்பட்டது, என்னுடைய உழைப்பால் கிடைக்கப்பட்டது அல்ல. இது உனக்கு சேரும், இதை நான் கொடுக்கிறேன் வைத்துக்கொள் என்று அந்த உடல் இல்லாத பேர் ஒளியால் கிடைக்கப்பட்ட பொருளை வைத்துக் கொண்டுதான் என் பிரயாணம். அப்ப எனக்குள்ளே கொடுக்கப்பட்டது, எனக்குள்ளே கிடைக்கப்பட்டது எல்லாம் அவனால். அதனால் அவன் கொடுப்பதனால் தான் பொண்ணுக்கோ பொருளுக்கோ புகழுக்கோ மனிதனிடம் நான் ஏங்கவில்லை, காத்திருக்கவில்லை. மனிதன் கொடுக்கும் பொருள் அழிந்துவிடும், வெட்டவெளியில் கொடுக்கும் பொருள் அழியாது. நீ அறிந்து கொள், தெரிந்து கொள், தெளிவடை. தியானம் என்பது தெளிவு, புரிதல், இதெல்லாம் வேணும். தெளிவாக தெளிந்த நீரோடையாக நீங்கள் மாறுவதற்கு முக்கியமான செயல் வடிவம் நிதானத்தோடு ஒரு பிரயாணத்தை மேற்கொள்ளுங்கள். ஒரு நல்ல செயலில் நேரடியாகவோ காணொளி மூலியமாகவோ சந்திப்போம்.
படைப்பு வாழ்க. ஆதிசேஷனே நீ வாழ்க. உன் குலம் வாழ்க. உன் படைப்பு வாழ்க. ஆதிசேஷனே நீ வாழ்க. உன் குலம் வாழ்க. உன்